ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் கேக் எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையானது மல்டிகிரெயின் ஃப்ளோர் 1 கப், அடுத்தது ட்ரை ஜிஞ்சர் பாம் ஜாகரின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1 கப் எடுத்துக்கிறேன் நான் இந்த ரெசிபிக்கு. இது கிடைக்கலனா நீங்கள் வந்து இந்த மாதிரி பனை வெல்லம் கிடைக்கும், இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாரி நல்லா வருங்க. டெக்ஸ்சரு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நல்லா. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆர் டின்னு எது வேணால், அதில் வந்து இந்தமாரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் எல்லா சைட்லேயும் பட்டர் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். பண்ணியாச்சு. அடுத்தது இந்தமாரி ஏதாவது ஒரு கடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நான் 1/4 கப்பு சுக்கு கருப்பட்டி நான் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நார்மல் கருப்பட்டி வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வாட்டர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மெல்ட்டாக விடணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு கேரமலைசேஷனுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. இது நல்ல ஒரு டார்க் கலர் வர வரைக்கும், திக்காக டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக திக்காயிட்ருக்கு. இந்த மாதிரி திக்காயிடணும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கோல்டு மில்க் ஒரு 1/4 கப் இப்போ நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சின்னு கிளறிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை வேணால் வடிகட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயை நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 5 மினிட்ஸ்க்கு. சுக்கு கருப்பட்டி வெல்லம் 1/2 கப், அப்புறம் 1/4 கப் மில்க்கு, நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இதை நல்லா கெட்டி இல்லாமல் ஸ்டிர் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இந்தமாரி ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி எடுத்துக்கிட்டு மல்டிகிரெயின் ஆட்டா ஃப்ளோர் இருக்குல்ல, அது வந்து 1 கப் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், நல்லா சலிச்சுக்கலாம் இதை. அடுத்தது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், இதையும் நல்லா சலிச்சுக்கணும். அடுத்தது 1/4 கப் ஆயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கர்டு 3 டேபிள் ஸ்பூன் கர்டு தேவைப்படும், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படியே என்னென்ன சொல்லியிருக்கணும் அது அப்படியே போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம அதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மாவு எல்லாம் ஒன்றா கலந்துற மாரி நல்லா கலந்துக்கணும். இப்போ சரியாக கலக்கலாம், அப்புறம் அந்த பேக்கிங் பவுடர் சில இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நல்லா கலந்துக்கிட்டு இந்த கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க ஜாகரியை இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ், அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஃப்ளோர் கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணதை இதில் போட்டுடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் கலந்துக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மில்க் கலந்துக்கணும். கொஞ்சம் இதை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். இதை ரொம்ப ஹெல்த்தியானது, ஏன்னா நம்ம பட்டர் சேர்க்கல, எக்கு சேர்க்கல, அப்புறம் கேலரி கூட இதை சாப்பிட்றதுனால ரொம்ப ஜாஸ்தி வராது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக போட்டாச்சு. இது வந்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும், அப்போ தான் அது லெவலாக இருக்கும். அதேமாரி அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். மேலே கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நம்ம அதை ப்ரீஹீட் பண்ணியிருக்க கடாயில் வச்சிடலாம். வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதாவது மூடியை போட்டு கவர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 30 to 45 மினிட்ஸ் இது பேக் ஆக விட்டுடணும். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது டூத்பிக் மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ பேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி. அதை வந்து ஒரு 15 நிமிஷம் கூல் பண்ண விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான கிறிஸ்மஸ் கேக் ரெசிபிங்க அது. ஏன்னா நம்ம மல்டிக்ரெயின் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் சுக்கு கருப்பட்டி வெல்லம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் பட்டர் கிடையாது, எக்கு கிடையாது, ஆல்கஹால் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாஃப்டாக இருக்கா இல்லையா நம்ம பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.